ஒரு காமெடியில் வடிவேலு ஆட்டோ ஓட்டுவார். அதில் ஒரு 3 லேடிஸ் வந்து பரபரப்பாக ஏறுவாங்க. ஐயோ விஜயாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, நேரம் வேற போகுதே அப்படின்னு அவசரமாக வந்து ஏறுவாங்க. வடிவேல் வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்கு, என்னாச்சு, உட்காருங்க உட்காருங்க, எது வந்தாலும் போகும்போது பேசிக்கலாம் அப்படின்னு அவசரமாக வண்டி எடுப்பார். போகும்போதெல்லாம் அவங்க கதை சொல்லிகிட்டே வருவாங்க. இவரும் ஆமாவோ அப்படியா அப்படின்னு ரியாக்ட் பண்ணிகிட்டே வருவார். ஆட்டோ போய் ஒரு இடத்துல நிற்கும். அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க, அந்த பாவி நேற்று விஜயாவை பிடிச்சி மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டான். இவர் ஐயோ அப்புறம் யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடருன்னு போட்டானே. என்னது தொடருன்னு போட்டானா? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? நீ சீரியல்லாம் பார்க்குறதே இல்லையாடா அம்பி? என்னது சீரியலா? இதுக்கா நான் உயிரை கொடுத்து வண்டி ஓட்டிட்டு வந்தேன், இதில் நடுவில் வேற ஐயோ வேற அம்மா வேற அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி தான் உண்மையாகவே நம்ம வாழ்க்கை கூட ஒரு நாடகம் தான். ஆனால் நம்ம தான் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எப்போ புரியும்னா, இந்த வாழ்க்கை ஒரு நாடகம்னு இந்த வாழ்க்கை முடியும் போது தான், முடிஞ்சு நம்ம ஆன்மா அப்படிங்கிறத உணர்ந்தாதான் இது ஒரு நாடகம்னே புரியும். நம்ம சின்ன வயசில் ஒரு சாக்லேட்டு ஆசைப்படுவோம், அது யாராவது கொடுக்கலன்னா அவ்வளோதான், லைஃபே போயிடுச்சு அப்படின்னு மாதிரி உருண்டு புரண்டு அப்படி அழுதுருக்கும். ஆனால் இப்போ சாக்லேட்டு கொடுக்கலன்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அது ஒரு குழந்தையோட கேரக்டரு. இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்போம். இப்போ ஏதோ ஒரு ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த உலகமே இருண்டு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி தான் அந்த ஒரு மொமெண்ட்டில் நமக்கு தோணியிருக்கும். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு இல்லை, இப்போ அதை பற்றி யோசிக்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தோணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம இங்கே பண்ணும்போது அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே நம்ம ஒரு அந்த சூழ்நிலைக்குள்ளே மூழ்கிடுறோம். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அதற்குள்ளே மூழ்கிடுறோம். நடுவில் அவர் சொல்கிற மாதிரி ஐயோ வேற அம்மம்மா வேற அந்த அளவுக்கு நம்ம மூழ்கிடுறோம். இந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை ஒரு தள்ளி நின்று ஒரு நாடகமாக இப்படி ஒரு சூழ்நிலைகள் வருது, இது எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு புரிதலோட ஒரு தள்ளி நின்று பார்க்கும்போது தான் அந்த அடுத்து என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு யோசனையே வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதலில் வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப மூழ்கி போயிட மாட்டோம் கஷ்டத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும்.